அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ளே உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி. இதில் ஏற்கனவே நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ்களை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ்களாக காலம்ஸ், ட்ரோஸ், மேட்ச், இண்டெக்ஸ், VLookup, HLookup என்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்களை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான நோக்கத்துக்காக ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து நாங்கள் பாவிக்கலாம்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ கொலம்ன்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எக்ஸல் சீட்டில் குறிப்பிட்ட ஒரு கொலம் வந்து எத்தனையாவது இடத்துல ஏயிலிருந்து எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு A1 எடுத்திங்கன்னா V2. இப்போ K என்ற இந்த கொலம் வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது குறிப்பிட்ட இந்த கொலம் என்ற ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதுக்கு வந்து கொலம் என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இண்டெக்ஸை கேட்கும். ஸோ ரிஃபரன்ஸை கொடுங்க. உதாரணத்துக்கு எந்த கொலமை நீங்கள் வந்து இருக்கிற இடத்தை தேட போகிறீங்களோ அதை கொடுங்க. இப்போ கே என்று சொன்னால் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு செல்லை வந்து அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த கே என்ற கொலம் வந்து ஏயில் இருந்து 11வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ 10வது இடத்துல வந்து ஜே இருக்குதுன்றது வந்து இதில் ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கொலமை வந்து நீங்கள் தேடுறதுக்கு குறிப்பிட்ட இந்த கொலம்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸோட நோக்கம் வந்து அதாவது நான் இப்போ இன்றைக்கு எடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து லுக்கப் மெத்தட் ரிஃபரன்ஸ் என்ற கேட்டகரிஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸில் தான் எடுத்திருக்கோம். ஸோ தேடி பார்க்குறதுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடியது தான் இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ்கள். அடுத்தது காலம்ஸ். இப்போ காலம்ன்றது குறிப்பிட்ட ஒன்று, காலம்ஸ்ன்றது பலதை நாங்கள் தேடி பார்க்குறதுக்கு பாவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஈக்குவல் காலம்ஸ்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதுக்குள்ள இப்போ ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் சிண்டெக்ஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியா இருக்குது அரே. ஸோ அரே என்று சொன்னால் இப்போ குறிப்பிட்ட ஒரு பகுதியை வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படி 3 கொலமை வந்து நீங்கள் தேடி பார்க்கணும். இப்படி 3 கொலமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கொலம்ட எண்ணிக்கையை காட்டும். ஸோ அப்போ இதில் வந்து எத்தனை கொலம்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எங்களுக்கு இப்போ நான் இங்கே உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸசைஸ் அண்டு வரக்குள்ளே நாங்கள் நிறைய விதமான வேலைகளுக்கு குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் பாவிக்கலாம். அடுத்த வந்து இருக்கிறது ஃபங்க்ஷன் வந்து ட்ரோவும் வந்து கொலம் மற்றது கொலம்ஸ் மாதிரி தான் ட்ரோஸ்ன்றது. அப்போ ட்ரோவன்ட்டு நீங்கள் தேடி பார்க்க வேணும்னு சொன்னால் அதுக்கு இந்த ட்ரோன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஈக்குவல் ட்ரோ அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃபரன்ஸை கேட்கும். ஸோ ரிஃபரன்ஸ் வந்து குறிப்பிட்ட இந்த ட்ரோ வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறீங்கன்னா அதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட இந்த ட்ரோ வந்து 9வது இடத்துல இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து 9வது இடத்துல இருக்குதுன்றது உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது சரி தாரது வந்து சரியான கரெக்ட் அக்யூரேட் ஆன்சரை வந்து தரும். அடுத்ததாக இருக்கிறது ட்ரோஸ். ஸோ காலம்ஸை மாதிரி தான் குறிப்பிட்ட ஏரியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஈக்குவல் ட்ரோஸ் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அரே கேட்கும். ஸோ அரேயில் வந்து நீங்கள் உதாரணமாக 3 or 4 ட்ரோ எத்தனை ட்ரோ தென் ட்ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்ட்டு சொன்னால் 6 ட்ரோஸ் நீங்கள் தெரிவு செய்து இப்போ உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரியாக 6 ரோஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து சரியான ரிசல்ட்ஸை வந்து எங்களுக்கு 6 என்று சொல்லி தருது. அதே போல் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக வந்து மேட்ச். இந்த மேட்ச்ன்ற ஃபங்க்ஷனை நாங்கள் என்னதுக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு டேட்டா வந்து எத்தனையாவது ட்ரோவில் அல்லது கொலம் ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா கொலமில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எத்தனையாவது ட்ரோவில் வந்து குறிப்பிட்ட டேட்டா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அல்லது தேடி பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட இந்த மேட்ச்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ மேட்ச்சை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் தேட போகிறீங்க. உதாரணத்துக்கு நாங்கள் இந்த நேம்ன்ற ஃபுல் நேம்ன்ற ஃபீல்டுக்குள்ளே இப்போ மிஸ்டர் பிபி என்ற குறிப்பிட்ட இந்த பேர் வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தேட வேணும்னு சொன்னால் அதுக்கு இந்த மேட்ச்சை நீங்கள் பாவிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் மேட்ச்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் லுக்கப் வேல்யூன்னு சொல்லி கேட்கும். ஸோ எதை நீங்கள் லுக்கப் எதை தேட போகிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ உதாரணமாக இதில் வந்து மிஸ்டர் குஹன் ஸ்பேஸ் கேபிட்டல் பிபி என்று சொல்லி கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன் மார்க் க்ளோஸ் பண்ணி கொமா வச்சிங்கன்னு சொன்னால் லுக்கப் அரே என்று சொல்லிக்கோங்க. ஸோ எந்த கொலமுக்குள்ளே நீங்கள் தேட போகிறீங்க
அப்போ குறிப்பிட்ட இந்த கொலமுக்குள்ள உள்ள அதாவது அந்த ஏரியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை கமா வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து மேட்ச் டைப்பை கேட்கும். எப்படி மேட்ச் பண்ண போகிறீங்க? லெஸ் தேன் இருக்குது, கிரேட்டர் தேன் இருக்குது, அடுத்து எக்ஸாக்ட் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்டை நீங்கள் தேடும் பொழுது லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண இயலாது, என்னென்னா வேல்யூஸ் இல்லை. அதனால் எக்ஸாக்ட் மேட்ச்சை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் இருந்தால் மாத்திரம் குறிப்பிட்ட நம்பர்ஸை தரும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாட் அப்ளிகபிள்னு சொல்லி ஒரு ரிசல்ட்ஸை தரும். ஸோ இதில் இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே நம்பர்ஸை தரும். ஸோ எத்தனையாவது ட்ரோஸில் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் செல்லில் இருந்து எண்டு வரையில் உள்ளதுக்குள்ளே எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி தருது. அப்போ நீங்கள் இதை பார்க்கலாம், நம்பர் 6 சொல்லி பார்க்கலாம். நம்பர் 6 சொன்னால் நீங்கள் எங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய எஸ் நம்பர் 6 இதான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஏரியா நாங்கள் செலக்ட் பண்ணனாங்க, அதனால் நம்பர் 6. ஸோ இப்படி வந்து நீங்கள் குறிப்பிட்ட இந்த மேட்ஸை பயன்படுத்தி ஒரு குறித்த ஒரு டேட்டாவை வந்து செல்லுக்குள்ளே உள்ள டேட்டாவை நீங்கள் தேடி பார்க்குறதுக்கு இந்த மேட்ச்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஓகே, அடுத்த இன்னும் ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் பார்ப்போம், இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை என்னதுக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு தரவை வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் தேடி பார்க்குறதுக்கு பாவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மேட்ச் பாவித்து குறித்த ஒரு தரவை நாங்கள் தேடினாங்க, குறிப்பிட்ட இந்த இண்டெக்ஸை பாவித்து என்னத்தை தேடலாம். உதாரணத்துக்கு இங்கே மிஸ்டர் குஹன் பிபி என்றவர் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் என்ற சப்ஜெக்டில் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் தேடி பார்க்க வேணும்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த இண்டெக்ஸை பாவிக்கலாம். ஸோ அவ்வாறு நீங்கள் இண்டெக்ஸை பாவிக்கிறேன்னு சொன்னால் இப்படி பாவிக்கலாம். உதாரணத்துக்கு ஈக்குவல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு 2 விதமான சிண்டாக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் அரே ட்ரோ நம்பர் காலம் நம்பர் வந்து காலம் நம்பர் ஆப்ஷனலாக இருக்கும். செகண்ட் வந்து ரிஃபரன்ஸ் ட்ரோ நம்பர், அதே போல் காலம் நம்பர் அண்ட் ஏரியா நம்பர் வந்து ஆப்ஷனல். இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம் அரே. அரே வந்து எந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நீங்கள் இப்போ தேட போகிறீங்க குறிப்பிட்ட டேட்டா. அப்போ குறிப்பிட்ட இந்த டேபிளை வந்து அப்படியே தெரிவு செய்து கொடுக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு நேமோட சேர்த்து அப்படியே மார்க்ஸும் உள்ள ஏரியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் ரோ நம்பரை கேட்கும். இப்போ இந்த ட்ரோ நம்பரை வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனை பாவித்து சர்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் பார்த்த மேட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். மேட்ஸை பாவித்து இப்போ உதாரணம் மேட்ஸை பாவிக்கிற முறை எங்களுக்கு ஏற்கனவே இப்போ தெரியும். இப்போ லுக்கப் வேல்யூவை வந்து சொல்லுவோம் மிஸ்டர் டாட் குஹன் பிபி அப்படின்ட்டு சொல்லி எக்ஸாக்டாக டைப் பண்ணிவிட்டு ஏரியாவை நாங்கள் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு காலமே நாங்கள் தேடலாம், B4 B14 அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்ததாக மேட்ச் டைப்பை கேட்கும். எக்ஸாக்ட் மேட்ஸை தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்துட்டு இப்போ இதில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி மேட்ஸை க்ளோஸ் பண்ணி இப்போ மேட்ச் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் குஹன் பிபி என்ற ஆள் மிஸ்டர் குஹன் பிபி என்றவர் வந்து எத்தனையாவது ட்ரோவுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸுக்கு தெரிவிக்க போகுது. திரும்ப இப்போ கமா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப காலம் நம்பரை கேட்குங்க. அப்போ நாங்கள் இப்போ வந்து தேட போகிறது என்னன்னு சொன்னால் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட இந்த குஹன் என்றவர் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் என்ற குறிப்பிட்ட இந்த பாடத்தில் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கவுண்ட் பண்ணவோன்னு எத்தனையாவது கொலமுக்குள்ளே வந்து சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் என்ற சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி அப்போ நாங்கள் தெரிவு செய்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டாக ஃபுல் நேம். ஸோ ஃபுல் நேம்ண்டா 1 2 3 4 5 ஐந்தாவது பாடமாக தான் நாங்கள் அதாவது ஐந்தாவது கொலமுக்குள்ளே தான் குறிப்பிட்ட சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் என்ற சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸ் என்ன பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் கொடுக்க போகிறது வந்து 5 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அவரோட மார்க்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தரும். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. 61 இங்கே இருக்குது, இதாக குஹண்ட இதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஓ இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வாறான தேடுதலுக்கு வந்து நீங்கள் இண்டெக்ஸை பாவிக்கலாம். அப்போ இலகுவாக இப்போ விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் மேட்ச் போன்ற ஃபங்க்ஷன்ஸுகளை வந்து நாங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட டேட்டா டேபிளில் பாவிக்கலாம்னு சொல்லி. ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து லுக்கப்ஸ். இதில் வந்து VLookups மற்றது வந்து HLookup அப்படின்னு சொல்லிப்படி 2 ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் VLookupன்ற இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் கொலம் ஒழுங்கில் தரவை தேடுறதுக்கு பாவிக்கலாம். HLookupன்றது வந்து ட்ரோ ஒழுங்கில் வந்து தரவை தேட பாவிக்கலாம். இதில் VLookupன்ற மீனிங் என்னன்னு சொன்னால் வெர்டிக்கல் லுக்கப், HLookup என்று சொன்னால் ஹாரிசான்டல் லுக்கப்.
இப்போ இதில் வெர்டிக்கல் வைஸாக வந்து அதாவது கொலமின் ஒழுங்கில் வந்து நீங்கள் ஒரு தரவை தேடுறதுக்கு பாவிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் உதாரணமாக எடுக்க போகிற கேள்வி ஃபுல் நேமுக்குள்ளே காணப்படுற இப்போ மிஸ்டர் குகன் பிபி என்றவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் என்ற பாடத்தில் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லி நாங்கள் தேடி பார்ப்போம். ஸோ அப்போ இதில் வந்து VLookup அதுக்கு எவ்வாறு பாவிக்கிறது ஈக்குவல் VLookup அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ப்ரெக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரெக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் சின்டாக்ஸை வந்து லுக்கப் வேல்யூ டேபிள் அரே காலம் இண்டெக்ஸ் நம்பர் ரேஞ்ச் லுக்கப். ஸோ லுக்கப் வேல்யூ வந்து எது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே யாரை தேட போகிறீங்கன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு மிஸ்டர் டாட் குஹன் என்று சொன்னால் குஹன் என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ பிபின்னு சொன்னால் எக்ஸாக்டாக தேட போகிறீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் கொட்டேஷன் மார்க் க்ளோஸ் பண்ணி கொமா வச்சிங்கன்னு சொன்னால் டேபிள் அரே கேட்கும். இதில் டேபிள் அரேயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணும் பொழுது VLookup பாவிக்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதலாவது கொலம் நீங்கள் தெரிவு செய்கிற முதலாவது கொலம் குறிப்பிட்ட டெக்ஸ்ட் உள்ள கொலமாக இருக்க வேணும். அப்போ நம்பர் கொலமை வந்து நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒர்க் பண்ணாது. ஏன்னாண்டா வெர்டிக்கல் வாய்ஸாக வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து எப்போவுமே குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை தான் எடுக்கும். ஸோ அப்போ நாங்கள் வந்து அந்த ஃபுல் நேம் என்ற கொலமில் இருந்து கொண்டு மற்ற கொலம் அனைத்தையும் நாங்கள் தெரிவு செய்யலாம். தெரிவு செய்துட்டு இப்போ கமாவா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப கொலம் இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தெரிவு செய்திருக்க ஏரியாவுக்குள்ளே எத்தனையாவது குலமுக்குள்ளே உள்ள டேட்டாவை நீங்கள் தேட போகிறீங்க. உதாரணமாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொன்னால் தெரிவு செய்த கொலமுக்களுக்குள்ளே இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எத்தனையாவது ஃபுல் நேம் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து 4வது. அப்போ நீங்கள் இங்கே கொடுக்க போகிறது வந்து 4 கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் வந்து நீங்கள் 2 விதமாக தேடலாம். ஒன்று அப்ராக்சிமேட்டாக தேடலாம், அடுத்தது எக்ஸாக்டாக தேடலாம். ஸோ சரியாக உள்ளதை தேட வேணும்னு சொன்னால் அதுக்கு எக்ஸாக்ட்னு சொல்லி மவுஸால் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாலும் சரி அல்லது ஃபால்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாலும் சரி. டைப் பண்ணி விட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட மார்க்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ இங்கே வந்து 100 அப்படின்னு சொல்லுது. அப்போ இதில் 100ன்னு சொல்கிறது என்ன உதாரணமாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து குஹன் பிபி என்றது எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ் அவர் எடுத்திருக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து 100. அப்போ உங்களுக்கு இங்கே ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்ட இந்த நபர் எடுத்த மார்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த VLookup என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இதே போல் இப்போ குறிப்பிட்ட ஒரு பாடத்தின் அடிப்படையில் பாடத்தை தேடி இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து 8வது ட்ரோவில் இருக்கிறவர் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னு பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு HLookup பாவிக்கலாம். அப்போ நாங்கள் ஏற்கனவே பேரை பாவித்து நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே உள்ள மார்க்ஸை தேடினோம். இப்போ வந்து பாடத்தை பாவித்து குறிப்பிட்ட ட்ரோவில் உள்ள நபர் அல்லது அந்த நபருண்ட பேரை வச்சு கொண்டு நாங்கள் எத்தனை மார்க்ஸு எடுத்திருக்காருன்றதை பார்க்கலாம். அப்போ அதுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து இது கொலம்ஸின் அடிப்படையில் தேடுறதுக்கு வெர்டிக்கலும் ட்ரோஸின் அடிப்படையில் தேடுறதுக்கு ஹாரிசன்டலையும் பாவிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஈக்குவல் HLookup அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கொள்ளக்கூடிய இருங்க லுக்கப் வேல்யூ. அப்போ இந்த லுக்கப் வேல்யூ வந்து என்ன லுக்கப் நீங்கள் என்ன பாடத்துக்குள்ளே தேட போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ பாடம் உதாரணத்துக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொன்னால் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அல்லது செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ உதாரணமாக நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இதில் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கேட்க போகுதுன்னு சொன்னால் டேபிள் அரே. அப்போ இந்த டேபிள் அரேயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ முழுவதும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே குறிப்பிட்ட இந்த டேபிளை வந்து தெரிவு செய்து கொடுத்துட்டு இப்போ கமா வச்சிங்கன்னு சொன்னால் ட்ரோ இண்டெக்ஸ். ஸோ எத்தனையாவது ட்ரோவில் உதாரணத்துக்கு 8வது ட்ரோவில்ன்னு சொன்னால் 8 சொல்லி டைப் பண்ணிவிட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எக்ஸாக்டாக தேட வேணுமா அல்லது அப்ராக்சிமேட்டாக தேட வேணுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ எக்ஸாக்ட்னு சொன்னால் எக்ஸாக்டை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இப்போ 93. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து 8வது ட்ரோவில் இருக்கிறது 93 சொல்லி பாருங்கள். இங்கேருந்து என்னலாம் நீங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ உங்களுக்கு இலகுவாக விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்குது 93. ஸோ இப்படி வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் அல்லது குறிப்பிட்ட டேபிளுக்குள்ளே உள்ள தரவை வந்து நீங்கள் இலகுவாக தேடுறதுக்கு இப்போ VLookup மற்றது HLookup என்ற ஃபங்க்ஷன்ஸ்களையும் பாவிக்கலாம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை குறிப்பிட்ட இந்த டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே காணப்படுற கமெண்ட் பாக்ஸினூடாக தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. இந்த டியூட்டோரியலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.